வெல்கம் டு ஏப்ரி ஹோம் வீடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே எப்படி ஈஸியான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் நம்மளோட ஃபோட்டோ. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்புறமா இந்த சைஸுக்கு ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவில் நாம் க்ளூ ஒட்டிக்கணும். ஓகே, க்ளூ ஒட்டலாம். க்ளூ ஒட்டியாச்சு. இதை மெதுவாக இப்படி ஒட்டலாம். ஒட்டி நல்லா காய வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு குச்சோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு நல்லா இதை உள்ளே விட்டு இந்த மாதிரி சுற்றணும். நல்லா சுற்றுங்க. பிளாக் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா சுற்றணும். அது மறைய போகிற நேரத்தில் நீங்கள் அதை எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கையாலே அதை சுற்றிக்கணும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுருட்டிக்கோங்க. ஓகே, சுருட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல நாம் க்ளூ ஒட்டலாம். க்ளூ ஒட்ட வச்சிடலாம். சரியாக ஒட்ட வரல. நம்ம ஒட்டவே வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம க்ளூ ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதோட மெதுவாக ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஒட்டுங்க. அப்படி மெதுவாக. கம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் ஒட்டுது. நீங்கள் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க கம்மு. ஓகே, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம செஞ்சுக்கலாம். ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். இப்போ ஓகே, இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ஃப்ரேம் மாற்றுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இதில் இந்த மாதிரி நம்ம கம்மை ஒட்டிக்கணும் இந்த மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் நிறைய கம்மாக ஒட்டிக்கிட்டு நல்லா ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறமா அந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடணும். அந்த இடத்த நல்லா தேய்ச்சி விட்டு இது பண்ணணும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இழுப்பிடுச்சு. இப்போ அம்மா பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பேப்பர் ஸ்டிக்கை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒட்டி இது பண்ணணும். ஓகே, நல்லா பிடிச்சி அழுத்தணும். இப்போ ஒட்டிக்கிச்சு. இப்போ அடுத்ததாக அவுட்லைனில் இன்னொரு ஸ்டிக் எடுத்து 2 சைடும் ஒரே அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு ஒட்டிக்கணும். அந்த மாதிரி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு அதே மாதிரியே அதை பண்ணிக்கணும். ஃபஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதை நல்லா ஒட்ட வச்சுட்டு இப்போ அடுத்ததாக கீழேயும் ஒட்ட வைக்கணும். அதே மாதிரி இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். செஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் ஃபோட்டோ ஒட்டி பண்ணணும். ஃபோட்டோ நல்லா ஒட்டி பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலே போயிடாமல் பார்த்துக்கணும். இப்போ அடுத்ததாக பேப்பர் ஸ்டிக் ஒட்டணும். அதை அவுட்லைனில் ஒட்டணும். இதை பண்ண மாதிரியே அவுட்லைனில் ஒட்டியாச்சு. நல்லா அழுத்தணும். அழுத்திட்டு ஒட்டியாச்சு. ஓகே, இப்போ அடுத்த பக்கம் ஒட்டணும். நல்லா ஸ்டிக்கு மேலே கொஞ்சமாக இல்லை, ஒரு அளவு கம்மு போட்டு இன்னொரு ஸ்டிக்கு எடுத்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரண்ட் லைனுக்கு போகணும். நல்லா ஒட்டணும். நல்லா ப்ளஸ் பண்ணணும். நசிக்கிற மாதிரி ப்ளஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக ப்ளஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு ஸ்டிக் ஒட்டியாச்சு. இன்னொரு ஸ்டிக்கை ஃப்ரண்ட் லைனில் ஒட்டலாம். அதையும் அதே மாதிரி லேசாக அழுத்தி ஒட்டுங்க.
ஓகேவா? இப்போ இது ஒட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி அடுத்ததாக அவுட்லைன்லேருந்து ஃப்ரண்ட் லைன் வரைக்கும் பண்ண போகிறோம். அதே போல் ஒட்ட போகிறோம். முதல்ல நம்ம அதே மாதிரி அவுட்லைனில் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பக்கம் இல்லைனாலும் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ஃப்ரண்ட் லைன்லேருந்து பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஃப்ரண்ட் லைன்லேருந்து பண்ணிட்டேன். நீங்கள் அவுட்லைனில் இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி பாப்பாங்க சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை டிங் டிங்னு அடிச்சுடுங்க. ஓகே.